ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 5-6 டீஸ்பூன் சமைக்கிற நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனோன்னையும் ஒரு 2 பட்டை, 1 கிராம்பு, 1 அன்னாசி மொக்கு, அதுக்கப்புறம் பிரியாணி லீஃப் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா நீட்ட வாக்கில் வெட்டி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு சின்னதாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம், நீங்கள் வேணால் பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காய பொடி. அதுக்கப்புறம் 10-20 சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 குட்டி மீடியம் சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை, அதாவது 2-3 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்குறக்காக. சைட் பை சைடு இஞ்சி ஒரு கட்டை சைஸ், அதுக்கப்புறம் 5-6 பூண்டு, அப்புறம் ஒரு ஏலக்காய் மணத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரைண்ட் பண்ணதையும் இந்த தக்காளி வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எல்லாம் வரணும். அதுக்கப்புறம் இந்த பச்சை வாசமும் போயிடணும், இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசமும் போயிடணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கருவாடுலேயே உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கேயோ அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் வாட்டர் அந்த அரைச்சதுலேயே, இஞ்சி பூண்டு அரைச்சதுலேயே கலந்து நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணியில் காய வச்ச கருவாடு, நல்லா சுடுதண்ணியில் காய வச்சு தலையெல்லாம் கிள்ளி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அந்த கிரேவியில் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த கருவாட்டில் இறங்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டோன்னையும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக ½ கிளாஸ் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா 1 கிளாஸ் விட்டுக்கோங்க. நம்மளோட கருவாட்டு குழம்பு இந்த ஸ்டேஜில் ஒரு ½ லெமன் பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம மல்லித்தலை தூவி எடுத்தால் நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.